ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வெயிட் லாஸ் இதை வச்சு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்குற இந்த பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். என்ன பொருள்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் அடுப்பில் எப்போயுமே கிச்சனில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் தாங்க. இதை வச்சு பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். பயங்கரமான பெனிஃபிட் இருக்குங்க இதில். நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற வெந்தயம் தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயத்தில் என்னென்ன சத்து இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறணும். அதில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் போடணும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போடணுன்னா நான் 2 ஆளுக்கு போடுறேங்க. இந்த வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி வர வரையும் நல்லா ஊற வைக்கணுங்க. இதை ஊற வைக்கிறது மேக்ஸிமம் நைட்டு தான் ஊற வைக்கணும். நைட்டு படுக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க ஒரு தட்டை போட்டு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம்னா பயங்கரமாக நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெந்தயத்தையும் காலையில் எந்திரிச்சோடனே பல் விளக்கணுன்னே இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த சாப்பிட்டதுனால உடம்புல இருக்க பல பிரச்சனைகளை போக்கக்கூடியதுங்க. நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, சோடிய சத்து, பொட்டாசியம் என தாது பொருட்களும், நிக்கோடிக் அமிலம், விட்டமின் ஏ போன்ற பல சத்து இதில் இருக்குங்க. இது சாப்பிட்றதுனால இருதய பிரச்சனை வரவே வராதாங்க. வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனை எதுவுமே வராதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பசியின்மை பிரச்சனையை தவிர்க்குது. வயிறு பொறுமலை நீக்கி குடலை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதாங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை ரெகுலராக தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் பயங்கரமாக குறைக்குதாங்க. மலச்சிக்கல் பிரச்சனைன்றது ஒன்று வரவே வராதாங்க. முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காதான். ஏன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற பசை இருக்கிறனால முடி கொட்டுவது குறைஞ்சு கருமையாகவும் நீளமாகவும் வளர செய்யுமா. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால இருதய சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. இந்த வெந்தயத்தை காலையில் வறுத்து பொடி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட சுகராக இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்குமா. இந்த தண்ணியையும் இந்த வெந்தயத்தையும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாதாங்க பயங்கரமான எஃபெக்டை கொடுக்கும். நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வர்றது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டுனால தாங்க. அந்த ஹீட்டையும் இந்த வெந்தயம் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த வெந்தயத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே அதோட பெனிஃபிட் தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.